மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல், இவர்கள் எல்லாருமே சபைக்கு கடிதங்களை அவர்கள் எழுதும் பொழுது அங்கே அவர்கள் எழுதுகிற ஒரு முக்கியமான காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் அங்கே இந்த கடிதத்திலே எதை எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க சபைக்கு கடிதங்களை எழுதும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி தான் அவர்கள் அந்த கடிதத்தை எழுதுகிறதை நாம் சத்திய வேதத்தில் ஆழமாய் பார்க்க முடிகிறது. எதை பார்க்க முடிகிறது? தேவனை அறிகிற அறிவுக்காக ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. எதை பார்க்க முடிகிறது? தேவனை அறிகிற அறிவுக்காக ஜெபிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருக வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் சொல்லி சபைக்கு எழுதுகிறதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பேதுரு சொல்லுகிறதை நாம் வாசிப்போம். திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எதுவும் பெருக கடவது? கிருபையும் சமாதானமும். எப்படி பெருக கடவது? தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவின் மூலமாக, அறிகிற அறிவினாலே. அப்ப கிருபை எப்ப பெருகுது? சமாதானம் எப்ப பெருகுது? தேவனையும் இயேசுவையும் அறிந்து கொள்ளும் பொழுது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவரே கிருபையை தாருமையா, ஆண்டவரே சமாதானத்தை தாருமையா, ஆண்டவரே ஐஸ்வரியத்தை தாருமையா, ஆண்டவரே பணத்தை தாருமையா. கர்த்தர் சொல்றாரு, என்னை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே வா, உன் வாழ்க்கையில் கிருபை பெருகும், உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும், உன் வாழ்க்கையில் பணங்கள் பெருக ஆரம்பிக்கும், உன் வாழ்க்கையில் சுகம் பெருக ஆரம்பிக்கும், உன் வாழ்க்கையில் வெற்றிகள் பெருக ஆரம்பிக்கும். வெற்றியும் வளமை வாழ்வு எப்படி வருகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவ விசுவாசிங்க பாருங்க, குடலை சுருக்கிடணும், மொட்டி போடணும், நெடுமுழங்கால் நிற்கணும், மொட்டியை போட்டு தேய்க்கணும், 41 நாள் உபவாசம் இருக்கணும், தொண்டையை காய விடணும், எங்கேயோ நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகிறது. கிருபையும் சமாதானம் மாத்திரமல்ல, ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும், சுகம் பெருக ஆரம்பிக்கும், வெற்றி பெருக ஆரம்பிக்கும், ஐஸ்வர்யங்கள் வளமை வாழ்வு பெருக ஆரம்பிக்கும். எப்படி? தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே. எல்லாம் சொல்லுங்க, தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே. ஆமென். 3வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க. இதை சும்மா லேசா அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுறல. நம்மை அழைத்தவரை, நம்மை தெரிந்து கொண்டவரை, நம்மை ரட்சித்தவரை, நம்மை மீட்டவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும். எதுக்கும்? ஜீவனுக்கும் தேவபக்திக்கும். அதாவது ஜீவனுக்கும் என்று சொன்னால் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்கள். தேவபக்தி என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தேவையான எல்லாமே. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தேவையான எல்லாமும், நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பண, ஐஸ்வர்ய, சமாதானம், சுகம், வெற்றி, வளமை, வாழ்வு எல்லாமே எப்படி வருதா? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இப்படித்தான் வருது ஆசீர்வாதம், இப்படித்தான் ஐஸ்வர்யங்கள் வருகிறது, இப்படித்தான் சரீர சுகம் வருகிறது, இப்படித்தான் வெற்றிகள் வருகிறது, இப்படித்தான் சொத்துக்கள் வருகிறது, இப்படித்தான் உயர்வு வருகிறது. எப்படி? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஜீவனுக்கு வேண்டிய, தேவபக்திக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு வருகிறது. ஆமென். அப்ப எதை வாஞ்சிக்கணும்? தேவனை அறிகிற அறிவு. அதுக்காக பைபிளை தூக்கணும்.
பைபிள் வாசிக்கலாம் கத்தர் நிற்கணுமோ அடிச்சு போட்டுருவாரோ? இது நடந்துருமோ? நடக்கக்கூடாத சம்பவம். பயத்தில் பைபிள் எடுக்கக்கூடாது, பயத்தில் ஜெபிக்கக்கூடாது. கர்த்தாவே, என்னை அழைத்தவரே, உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும், உம்மை அறிகிற அறிவிலே நான் பெருக வேண்டும், உம்மை அறிகிற அறிவிலே நான் விருத்தி அடைய வேண்டும். அதுக்காக வேதத்தை எடுக்கிறேன், அதுக்காக நேரத்தை செலவிடுறேன், அதுக்காக சபைக்கு ஓடி வர்றேன், அதுக்காக உங்களுடைய பிரச்சனத்தை தாங்கி இருக்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்காமலேயே கிருபை பெருகும், நீங்கள் கேட்காமலேயே சமாதானம் பெருகும், நீங்கள் கேட்காமலே ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் ஐஸ்வர்யத்தை தாருமையா, ஐஸ்வர்யத்தை தாருமையான்னு சொல்லி கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே போங்க, தேவன் அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே வாங்க. ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய பின்னால் வாழ்ந்து கொண்டே வருகிறோம், வந்து கொண்டே இருக்கும். இதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு சொன்னால் வாழ்க்கை ஸ்மூத்தாக மாறிடும், வாழ்க்கை எளிமையான செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். எனவே ஒரு விசுவாசி எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. ஆகவே ஒரு விசுவாசியின் எதிர்காலம், ஒரு விசுவாசியினுடைய வெற்றி, ஒரு விசுவாசியினுடைய ஆசீர்வாதம் தேவனை அறிகிற அறிவை சுற்றி சுழலுகிறது. ஆமென். தேவனை அறிகிற அறிவை சுற்றி சுழலுகிறது. அவருடைய இரத்தத்தை குறித்த அறிவு, அவருடைய கல்வாரியை குறித்த அறிவு, அவருடைய சிலுவை குறித்த அறிவு, அவருடைய சிலுவை பாடுகளை குறித்த அறிவு, அவர் கல்வாரி சிலுவையை செய்து முடித்த அந்த தியாக பலியை குறித்த அறிவு. இதற்குள்ளே தான் எதிர்காலம், வெற்றி, ஆசீர்வாதங்கள் ஒரு விசுவாசிக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மூடத்தனமாய் நம்புவதை போல ஆசீர்வாதம் எங்கேயோ ஒரு கிரவுண்டில் இல்லை, ஆசீர்வாதம் எங்கேயோ ஒரு மலையில் இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆசீர்வாதம் ஏதோ ஒரு வரம்பற்ற தீர்க்கதரிசிட்ட கிடையாது. ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் ஏதோ ஒரு விசேஷித்த பிரசங்கியாற்ற கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் அவரை அறிகிற அறிவுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். எல்லா கரங்களை வீசி சொல்லுவோம், எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். எல்லாம் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா அப்புறம் எதுக்கு எல்லா இடத்துக்கும் ஓடணும்? தேவனை அறிவுக்குள்ளதான் எல்லாமே எனக்கு கிடைக்குதுன்னா பேசாட்டில் ரூமை பூட்டிட வேண்டியதான், கதவை பூட்டிட வேண்டியதான். எனக்கு என்ன அங்கே அந்த வீட்டு வாசலில் உட்காந்து பேச்சு, இந்த வீட்டில் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு என்ன இது இருக்குது? அங்கே இங்கே உட்காந்து பேசுனா வேண்டாத பிரச்சனைகள் வரும், சண்டை வரும், சமாதானம் கெடும், வியாதி வரும். எதுக்கு நிம்மதியை கெடுத்துக்கிட்டு, எதுக்கு அங்கங்கே போய்கிட்டு? கதவை பூட்டி நான் பாட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்? வேதத்தை எடுத்து வாசிக்க போகிறேன், பிரசங்க செய்தியில் கேட்க போகிறேன், ஜெபத்தில் தரித்திருக்க போகிறேன், அந்நிய பாசை நடந்து ஜெபிக்க போகிறேன். இப்படி வந்தால் தேவனை அறிகிற அறிவில் வளருவேன். எல்லா ஆசீர்வாதங்களும் ஏன் வீட்டு வாசலை வந்து தட்டும். எனக்கு லாபத்தை கொண்டு வருகிற காரியத்தில் தான் என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நான் செலவிடணுமே தவிர ஒரு பிரயோஜனமும் இல்லாத காரியத்தில் போய் எதுக்கு நேரத்தையும் காலத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு, எதுக்கு நேரத்தையும் காலத்தையும் அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு, அங்கே போய் இதுக்கு முதலீடு செஞ்சுக்கிட்டு, எனக்கு லாபத்தை கொண்டு வருகிற காரியம் இது. இதுக்குள்ளே நான் ஆழமாக போனேன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் இனி தேடி வரப்போகுது. அவ்வளோதான். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே எல்லா ஆசீர்வாதங்களும் அவரை அறிகிற அறிவின் மூலமாக என்ன செய்கிறது? நமக்கு வருகிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார்? இயேசுவையும் தேவனை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் பெருகுது என்று சொல்லுகிறார். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவின் மூலமாக ஜீவனுக்கு வேண்டிய, தேவபக்திக்கு வேண்டிய எல்லாம் நமக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். மகா மேன்மையும் மகிமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே, அதாவது அவருடைய திவ்ய வல்லமையினாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லா ஆசீர்வாதங்களும், சுகம், பலம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு, வெற்றி, பணங்கள், எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி நமக்கு வருகிறது? அவரை அறிகிற அறிவின் மூலமாக. ஆமென்.